சிம்மராசி இவங்களுக்கே இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்கள குரு பெயர்ச்சியில சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? இவங்க என்னன்னா, நெறைய வந்து நல்லவங்க நெறைய விஷயங்கள் சொன்னா கூட காது குடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு இது இருக்கும். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணா கூட அத கேட்க மாட்டாங்க. அதே சமயம் கோயில்களுக்கு வந்து வெளியில உள்ள உள்ளூர் கோயில விட வெளியில உள்ள கோயிலை சுத்துவது தான் அவங்களுக்கு ரொம்ப அலாதியான ஒரு நாட்டம் இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாரி விஷயங்கள் இவங்கள தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதேபோல் இவங்களுடைய மேலதிகாரிகள் இவங்களுக்கு நன்மதிப்பு குடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து இவங்கள நம்பி ஒரு முக்கிய பொறுப்புகள ஒப்படைப்பாங்க. ஏதாவது பொண்ணு கல்யாணம் முடிக்கிறதோ, இல்லாட்டி அந்த மாரி ஒரு முக்கியமான பொறுப்புகள இவங்க கையில குடுக்குற மாரி இருக்கும். சுப செலவுகள் விரயமாகும் அப்படிங்கிறது. சுப செலவுக்காக நெறைய விரயங்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நெறைய வந்து கோயில்களை வந்து அலட்சியப்படுத்துதல் இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டா கோயிலுக்கு போனா சரியா சாமிய வந்து சந்திக்காத மாரி இருக்கும். கடவுளுடைய கருவறைய கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் குடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கடவுள் சார்ந்த விஷயத்த கொஞ்சமா கவனமாக இருக்கணும். குருமார்கள் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்படும். இல்லாட்டா இவங்க வந்து நல்ல குருமார்கள பார்க்க முடியாத மாரி தவிப்பாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் இந்த மாத காலத்தில் நடக்காது அப்படிங்கிறது முக்கியமானது.